செயலி மூலம் கடன் பெற்றவருக்கு ஆபாச படங்களை அனுப்பி மிரட்டல் விடுத்த வடமாநில வாலிபர் கைது. திருப்பூரைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் தனது செல்போனில் லோன் செயலி மூலம் 3000 கடன் பெற்றுள்ளார். அந்த பணத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள் அவரால் செலுத்த முடியவில்லை. அதன் பிறகு பணம் முழுவதையும் கட்டி முடித்தும் அவருடைய செல்போன் எண்ணுக்கு வெளிநாட்டு எண்ணிலிருந்து அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் கடனுக்காக தொகையினை வட்டியுடன் கூடுதல் பணம் செலுத்த வேண்டுமென்று மிரட்டியுள்ளார். அதன் பிறகு அந்த வாலிபர் கூடுதல் பணத்தை கட்டவில்லை. இதைத் தொடர்ந்து அந்த வாலிபரின் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஒரு சிறுமியுடன் இருப்பது போல ஆபாசமாக சித்தரித்து அந்த படத்தை அனுப்பி வைத்துள்ளனர். இதைப் பார்த்த அதிர்ச்சி அடைந்த அவர் திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் சொர்ணவள்ளி தலைமையிலான தனிப்படையினர் குற்றவாளியை தேடி வந்தனர். இது தொடர்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ரோஷன்குமார் காமத் என்பவரை ஹரியானாவில் வைத்து கடந்த மாதம் கைது செய்து பின்னர் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் மற்றொரு நபரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சையத் ரபிக் சிக்கந்தர் தலைமையிலான தனிப்படையினர் பீகார் விரைந்தனர். அங்கு பாட்னாவில் பதுங்கியிருந்த அர்ஜுன்குமார் என்பவனை கைது செய்தனர். சீன நாட்டின் லோன் செயலி நிறுவனத்துக்கு அர்ஜுன் குமார் வேலை செய்து வந்ததும் அவர் கடன் வசூலிப்பது பிரிவில் குழு தலைவராக செயல்பட்டுள்ளார். ஆபாச படத்தை சித்தரித்து அனுப்பிய தொடர்பாக அர்ஜுன் குமார் போலீசார் கைது செய்து பின்னர் திருப்பூர் அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர்.